2 நம்பர் குடுத்துருக்காங்க. ஏதோ 2 நம்பர். அந்த 2 நம்பரோட கூட்டுத்தொகை வந்து 248ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட HCF வந்து 31ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புட்ன்னா அந்த நிபந்தனைய பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. தெரியாத 2 நம்பர நம்ம வந்து X, Yன்னு எடுத்துப்போம். அப்ப X + Y என்ன சொல்லியிருக்காங்க? 248. அதோட HCF வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 31ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 31ஆல கண்டிப்பா இது டிவைட் ஆகும். 31ஆல டிவைட் ஆனா என்ன வரும்? ஆன்சர் 8ன்னு வரும். அப்ப X + Y = 8 அப்படின்னு வர மாரி நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம்னா, X = 1ன்னு குடுத்தா, Yல என்ன நம்பர் வந்தா 8 வரும் அப்படின்னா, 7 குடுத்தா வரும். X = 2 அப்படின்னு சொன்னோம்னா, Yல வந்து 6 குடுத்தோம்னா நமக்கு 8 வரும். X = 3ன்னு சொன்னோம்னா, Y = 5 குடுத்தோம்னா நமக்கு 8 வரும். X = 4னா Y = 4னாலும் 8 வரும். திருப்பி 5ன்னு சொல்றப்ப இந்த நம்பரே ரிவைஸ் 5 போட்டோம்னா அந்த 3 அப்படிங்கிறது இது வரும். இதே தான் திருப்பி வரும். அதனால நம்ம அத போட மாட்டோம். அதோட விட்டுருவோம். இப்ப வந்து இந்த 4 நம்பர்ல எத்தனை ஜோடி வரும்னு கணக்கு பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து காமன் ஃபேக்டர் இருக்க நம்பரெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடணும். 4ல காமன் ஃபேக்டர் வரும். அதையும் கேன்சல் பண்ணிடுறோம். 2லயும் நம்ம காமன் ஃபேக்டர் 3 எடுக்கலாம். அதையும் கேன்சல் பண்ணிடுறோம். இது 2ம் கிடையாது. அப்ப இதில வந்து 2 பேர் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 2 ஜோடி தான் வந்து நிபந்தனைய பூர்த்தி செய்யும்.